கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று பாஜக கூட்டணியில் உள்ள புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். ஆரணியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சம்பவம் என்பது 10,000 பேர் நிற்க வேண்டிய இடத்தில் 30,000 பேர் 40,000 பேர் சேரும்போது பிறகு விஜய் அவருடைய வாகனமும் அதற்கு பின்தொடர்ந்த வாகனங்களால் மக்கள் தள்ளப்பட்டுகிறார். ஒன்று காலதாமதமும் ஒரு காரணம். காரணம் வாகனம் உள்ளே வரும்போது 6 மணி நேரம் 8 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு வாகனங்கள் உள்ளே நுழையும்போது 3 நெரிசல்கள் வருகிறது. அதனால் வந்த சம்பவம் தானே தவிர விஜய் மீது என்ற தவறும் இல்லை, அதே போல் காவல்துறை மீதும் தவறும் இல்லை. காவல்துறையை பாதி பேருக்கு மேலே அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய தொண்டர்கள் தகராறு செய்வார்கள். ஆகவே இந்த சம்பவம் இது ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே துரதிருஷ்டவசமான ஒரு 41 குடும்பங்கள் இன்று தத்தளித்து கொண்டு இருக்கிறது. சிபிஐ என்ற வழக்குக்கு இதற்கு அர்த்தமே இல்லை. 1. 2, இது யாரும் திட்டமிட்டு செய்யப்படவில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. நான் தான் இதற்காக ஒரு 10,000 பேர் இருக்கிற இடத்திலே 10,000 பேரும் அணிவகுத்து சாலையும் குறுக்கே நின்று நிற்கிறார்கள். வாகனம் உள்ளே வரும்போது தள்ளப்படுகிறார்கள். தள்ளும்போது ஒருவருக்கு ஒருவர் மேலே விழுந்துதான் அது அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஆகவே இது யார் மேலும் குற்றம் சூழலை சந்தர்ப்ப சூழ்நிலை தான். காவல்துறை தடுத்திருந்தால், உள்ளே வரக்கூடாது என்று தடுத்திருந்தால் விஜயுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தகராறு செய்திருப்பார்கள். அதே போன்று குறிப்பிட்ட இடத்திற்கு 3-4 வாகனங்கள் வரும்போது மக்கள் தள்ளப்படுகிறார்கள். இது தற்செயலாக நடந்த சம்பவங்கள் தவிர வேறு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.